அடுத்தது தலைமை உரை. தலைமை உரை என்பது நானே தான். இன்னைக்கு வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப வழிதீர் செல்வம் ஒரு வழிவழி சிறந்து பொலிமீன். இங்கே கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. 2-3 மாதமா இல்லாததுனால உங்களுக்கு ஒரு குறைபாடு இருக்குதா இல்லையா என்ற ஒரு ஐயப்பாடு இருந்தாலும் நான் அலைபேசியில் அழைத்து அவர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன். நம்ம உங்களுக்கு தெரியாததெல்லாம் தமிழ் போட்டோம்னு சொன்னாலே 11 மணிக்கு 12 மணி அப்படின்ட்டு வருவாங்க. அந்த அடிப்படையில் இருக்கிறது. நாம் தொல்காப்பியத்தை நம்ம தலைமை உரையில் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, தொல்காப்பிய பேரவையை ஏன் தோற்றுவித்தோம், அதனுடைய செயல்பாடுகள் இப்பொழுது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் முதன்மைப்படுத்த வேண்டும் என்பதை பற்றித்தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தொல்காப்பிய பேரவை என்பது முதலிலே குளத்துப்பாளையத்திலே நாங்கள் ஒரு தோட்டத்தில் தொல்காப்பிய பேரவை இல்லை தொல்காப்பிய பயிலரங்கம் என்பதை ஒன்றை நடத்தி கொண்டிருந்தோம். அந்த கூட்டத்துக்கு வந்தவர்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே நாத்திகவாதிகள், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உடையவர்கள். அவர்கள் தான் என்னை அழைத்து இந்த விழாவை நீங்கள் தொல்காப்பியத்தை நடத்தணும்னு சொன்னாங்க. அப்படி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த அடிகள் பெருமான் நாம பார்த்தாரு. அவர் கூட எனக்கு பழக்கமே இல்லை. நான் கல்லூரியில் படிச்சிருந்தா பெரிய கூட இருந்தால் எனக்கு பழக்கம். ஒரு பழக்கமே இல்லை. ஒரு கூட்டத்தில் கூட்டம் நடந்தது. நான் முன்னாள் வரிசையில் உட்காந்துருக்கிறேன். நான் அரசு பணி கையில் என்ற ஒரு இந்த டிஎன்பிசி பிஎஸ்சி எழுதக்கூடிய மாணாக்கர்களுக்கு பயன்படும் மாதிரி பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தேன் இலவசமாக. அந்த பயிற்சி அளிக்கும் போது இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணிகள் கிராம நிர்வாக அதிகாரிகளாகவும் தமிழ் ஆசிரியர்கள் ஆகவும் மாறி இருக்கின்றார்கள். அந்த மாதிரி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறத அவர் கேள்விப்பட்டு மேலே உட்காந்துட்டு அவர் மேலே உட்காந்து அப்படின்னு சொல்றாரு, நீங்கள் எங்கெங்கேயும் நடத்துறீங்களே, இங்கே மடத்தில் வந்து நடத்துறாங்கல்ல அப்படின்னு சொல்றாரு. மடத்தில் நடத்துறவங்களுக்கு உடனே நாங்கள் இங்கே வந்து பார்த்த உடனே என்னை பார்க்கறத விட பெரியசாமி இருக்கிறார், 25ஆம் மட்டும் ராமசாமி இருக்கிறார். அவர் சாடி வழியில் உடல் கடைசி இறுதி கட்டத்தில் இருக்கிறார். அந்த சமயத்தில் அவரை போய் பாருங்க அப்படிங்கிறாரு. அங்கே போகும்போது அவர் படுக்கையில் படுத்துட்டு இருக்கிறாரு. போன உடனே படுக்கையில் படுத்து உட்கார்ந்துட்டு எங்கிட்ட ஒன்று சொன்னார், நீ பொறியாளர்களுடைய உதவியால் படிச்சவன், நீ என்ன செய்கிற அப்படின்னு கேட்டார். எல்லாருக்கும் இலை தலைகளை எல்லாம் பேசுறாங்க, வேருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்னு அப்படி கேட்டார். சாமி, நீ பொறியாளர் உதவியா அதெல்லாம் தெரியாதுங்க எனக்கு, நீங்க தான் எனக்கு உதவி செஞ்சதாக நான் நினைக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவரு, நான் இப்படி குளத்துப்பாளையத்தில் பயிலரங்கு தொல்காப்பியம் எழுந்து சொன்ன உடனே எப்பொழுதும் படுக்கையிலே படுத்திருக்கக்கூடிய அவர் எழுந்தார். அந்த குச்சி ஊனிட்டு வந்து நடந்து வந்தார். வந்தது மட்டும் இல்லாம, நான் தான் தொடங்கி வைப்பேன், நம்ம கல்லூரியில தான் தொடங்கணும், நான் தான் தொடங்கி வைப்பேன், நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவரே அங்கேயே உட்கார்ந்து எனக்கு நாள் பிடிச்சாரு. தொல்காப்பிய பேரவை என்று பேரை மாற்றிட்டு, தொல்காப்பிய பயிலரங்கம் என்ற பேரை மாற்றிட்டு தொல்காப்பிய பேரவையின் அவருத பேர் வச்சது. அந்த அடிப்படையிலே மாசி மாதம் அன்னைக்கு செப்டம்பர் 5ஆம் நாள் வ.உ.சி. பிறந்த நாள், அன்னைத்தரசனுடைய மறைவு நாள், ஆசிரியர் தினம், அன்னைக்கு மகா நன்னாள். இத்தனை நல்ல நாளிலே மதியம் 1:31 அடிகள் பெருமானை இங்கே காரில் கூப்பிட்டு முத்தமலர்னு குறிப்பிட்டாங்க. மேடையில் உட்கார்ந்தாரு. உட்கார்ந்த உடனே என்னை கூப்பிட்டு பக்கத்தால் உட்கார்ந்தார். அவர் பக்கத்தால் உட்காரும்போது ஒரு வழக்கம் இருக்குது. நாம் இல்லறத்தான் வந்து அவர் பக்கத்தால் உட்கார போடாது. எப்பவுமே
ஒரு துறவை உட்கார்ந்து பின்னால்தான் நம்ம தள்ளி உட்காரு. ஆனால் என்னை கூப்பிட்டு பக்கத்தால் உட்கார வச்சு சொன்னார். அது பத்திரிகையாளர்களை எல்லாம் வரவழைச்சிருந்தாரு. வரவழைச்சி 21 வகையான உணவு வகைகள் பழங்காலத்தில் இருக்கக்கூடிய பழைய முறைப்படி என்னென்ன இருக்குமோ அந்த அடிப்படையில் அந்த உணவு தயார் பண்ணி அத்தனை பேர்த்துக்கும் படிச்சுட்டு அவர் விழாவில் பேசினார். கண்ணீர் குரலில் பேசினார். தொல்காப்பியத்தினுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொன்னார். தொல்காப்பியம் பயின்றால் இந்த உலகமே செம்மைப்படும், போர் இல்லாமல் போகும், அமைதியாக வாழும். ஆகவே ஒவ்வொருவரும் நாம தொல்காப்பியத்தை படிக்க வேண்டும், பேச வேண்டும் என்று சொன்னார். அதெல்லாம் அந்த செய்திகளை நான் வச்சிருக்கிற தினமலரில் அந்த செய்திகள் எல்லாம் வந்திருக்குது. பத்திரிகைகள் எல்லா பத்திரிகையும் வந்தது. அப்படி தொடங்கப்பட்டது தான் இந்த தொல்காப்பியருடைய பேரவை. இந்த தொல்காப்பிய பேரவையில் இங்கே என்ன ஒரு பழக்கம் சொன்ன சாமி சொல்ற இந்த சாமியை வச்சுட்டு சொல்றாரு. இப்ப இருக்கக்கூடிய சாமியை முன்னால் நிறுத்திட்டு நாங்கள் 2 பேரும் நிற்கிறோம். தொல்காப்பியம் என்று யார் சொன்னதுக்கு இங்கே வந்தாலும் இங்கே தங்க கிடந்துருக்கோம். இரவு நேரத்தில் யார் எங்கே எந்த ஊர்லேருந்து, வெளிநாட்டிலிருந்து, வெளி மாநிலங்களிலிருந்து, வியாபாரம் ஏதா இருந்தாலும் கவலை இல்லை. தொல்காப்பியம் அவங்க இங்கே இரவு நேரத்தில் தங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாரு. அது மட்டுமல்லாம அதில் யாராவது முனைவர் வட்டம் இருந்தால் அந்த முனைவர் வட்டம் கற்றவர்களை அடுத்த நாள் கல்லூரி மாணாக்கர்களுடைய எம்ஏ எம்பில் முனைவர் வட்டம் பெறக்கூடிய மாணாக்கர்களை பேச சொல்லி அவங்களுக்கு மத்தியில் பேச சொல்லி அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் ஒதுக்கி கொடுக்கறதும் பழக்கம். இப்படி தொல்காப்பிய பேரவை தொடர்ந்து நடைபெறுகிறது. இதனுடைய கிட்டத்தட்ட ஒரு 5 அமர்வுகள் தான் இருந்தார். மறுபடியும் சிவத்தோடு கலந்து விட்டார். ஆனால் அதுக்கு முன்னாலே எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். ஏன் நான் அவருடைய உள்ளத்தை கவர்ந்தேன் என்றால் அதற்கு காரணம் இருக்கிறது. படிக்கின்ற காலத்தில் அவருக்கு எங்கே போனாலும் கூட நான் தொண்டனாக போவேன். அவர் சொல்லக்கூடிய வேலைகளில் செய்வேன். இந்த நூலகத்தில் நூலக புத்தகங்களை ஒரு அறையில் கொண்டு குவியில் போட்டார். அதையெல்லாம் முறைப்படுத்தி பேரெழுதி எல்லாம் நான் செஞ்சேன். அதனால இங்கேயே நீ மரத்திலேயே இருந்துக்கன்னு என்ன சொன்னார். அது என்ன அதிசயமானதுன்னா, அந்த காலத்தில் எஸ்ஐ பசங்க உள்ள கோயிலுக்குள்ள வரமாட்டாங்க. ஒவ்வொரு வளர்றதுலேயே வெளியே நின்றுக்குவாங்க. அது ஒரு பழக்கம் இருக்குதுங்க. அதை அப்படி நின்றுக்குவாங்க. ஆனால் நம்ம அடிக்கலாறு என்ன பண்ணுறதுன்னா, மணி அடிச்சுட்டே வருவார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு எஸ்ஐ பையன்கிட்ட மணி கொடுத்து நீ அடிச்சுட்டு போக உள்ளேன்றார். இந்த மதத்தை பொறுத்தளவு ஜாதி வேறுபாடு கிடையாது, மத வேறுபாடு கிடையாது, இனம் கிடையாது. அதே சமயத்தில் பால் வேறுபாடும் கூட கிடையாது. ஆண் பெண் என்ற பாகுபாடு கிடையாது. ஆண்களும் பெண்கள் அந்த திருவரைக்குள் போய் பூஜை செய்கிற மாதிரி பெண்களும் இன்னைக்கு அந்த சாமி அலங்கரிச்சத்தை கல்லூரி மாணாக்கிட்டார். யார் பெண்கள்ல. அதனால் பால் வேறுபாடு எந்த வித பாகுபாடும் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு ஆலயம் என்றால் இதுதான். அப்ப அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயனே அப்படின்னு என்ன? அதுக்குமே திருக்குறளுக்கு என்னமோ தொடர்பு இருக்கிற மாதிரி என் மனசு சொல்லுது அப்படின்னாரு. கிட்டத்தட்ட அவர் மனதில் இந்த கேள்வி 40 ஆண்டுகளாக இருந்த கேள்வி. வரக்கூடிய எம்ஏ படிச்சுட்டு தமிழ் படிச்சுட்டுன்னு சொல்லி வந்தவங்கிட்ட இந்த கேள்வி கேட்பாரு. சிறந்தது வயிற்றில் இருந்ததன் பையன். அவங்க தொல்காப்பியத்தையே தொற்றுக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டு என்ன பண்றது? அப்போ நான் என்ன செய்யணும், நான் சொல்றேன் சாமி, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன் அப்படின்னு. சரி சொல்லு பார்க்கலாம் அப்படின்னாரு. காமஞ்சான்ற கடைக்கோட்காலை ஏமஞ்சான்ற மக்களோடு துவன்றி அறம்புரி சுற்றமுடு கிழவன் கிழத்தையும் சிறந்தது வயிற்றில் இறந்ததன் பயனேங்கிற தொல்காப்பியத்தில் இல்லறத்தினுடைய இறுதியிலிருந்து 3வது நூற்பாவு. அந்த நூற்பாவு அதுல அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. சிறந்தது வயிற்றில் ஒரு இல்லறத்தான் என்பவன் எப்பொழுதும் அனுபவிக்க வேண்டிய இன்பங்களை எல்லாம் எந்த எல்லைக்கு போக வேண்டுமோ அந்த எல்லைக்கு சென்று அனுபவிக்க வேண்டும். அதனால் உண்டாகக்கூடிய பெயர்ச்சி இந்த மாதிரி இருக்கிறவங்க கூடலாம் கொஞ்சி விளையாடணும்.
அதை விட சிறந்தது எதுவுமே இல்லை. நாம பல வெளிநாடுகளில் குழந்தைகளை அனுப்பி வச்சு பணங்கால் சேர்த்துக்கிறோம். ஆனா அதெல்லாம் அந்த பேர குழந்தைகளோட கட்டி தழுவி விளையாடணும். அதில் இருக்க இன்பம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிற போது வயசாயிருக்கு நம்மளுக்கு. அப்போ நாம கணவன் மனைவி 2 பேரும் என்ன செய்யணும்னா, நம்ம வயது ஒத்தா நம்மை போன்ற சான்றோர்களெல்லாம் ஒரு பொது இடத்துல உட்கார்ந்து நம்ம இதுவரை இந்த செல்வத்தை சேர்த்துறதுக்கு எத்தனை பாடுபட்டோம், எத்தனை கஷ்டப்பட்டிருக்கிறோம், இந்த உலகத்துல எப்படியெல்லாம் கொண்டு போகணும்னு நம்மளுக்கு தெரிஞ்ச பட்டறிவுகளெல்லாம் நம்மளுடைய இளவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி சொல்லி பாடுபடக்கூடிய வாழ்க்கை தான் இந்த பிறவி பயன் என்று தொல்காப்பியர் சொல்கிறார். அதை நான் என்ன பண்றேன்னா, உடனே திருக்குறளுக்கு கொண்டு போறேன். திருக்குறளை நீத்தார் பெருமைன்னு ஒன்று இருக்கிற ஒரு அதிகாரம், 3வது அதிகாரம். துறந்தார் வெறுமை துணை கூறின் வையத்தை இறந்தாரை எண்ணிக்கொண்டு. இறந்தார் என்றால் நம்ம செத்து போனவங்க அப்படிங்கிறது நினைச்சிட்டு இருக்கிறோம். கிடையாது. அதனுடைய பொருள் அதாவது வாழ்க்கையை வாழ்ந்து கடந்தவர்கள் என்று பொருள். இறந்தார் என்ற சொல்லுக்கு அப்படி பொருள். அப்போ இந்த திருவள்ளுவர் எல்லா அதிகாரங்களையுமே காரணத்தோட வச்சிருக்கிறார். இந்த உலகத்துல முதல் எடுத்தது கடவுள் வாழ்த்துன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா கடவுள் வாழ்த்துன்னு சொன்னவர் எந்த கடவுளை சொல்றாருன்னு யாருக்குமே தெரியாது. அவர் என்ன ஒரு சில இஸ்லாமியர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, திருவள்ளுவர் இஸ்லாமியரே. அதை கேட்டு ஆரோக்கியதாசனுக்கு திருவள்ளுவர் கிறிஸ்துவரே அப்படின்னு சொல்லி இப்போ இந்த திருவள்ளுவர் நாள் வைகாசி விசாரத்தன்னைக்கு காவியுடை தரித்தார்கள் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஆனா ஏன் அவங்க காவியுடை தரித்தாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்கு. முதல்ல இலங்கையில் இருக்கிற தொல்காப்பிய திருவள்ளுவருக்கு உருவம் படைக்கிறாங்க. அவங்க உத்தராட்சமாக காவியுடையோட அந்த உருவத்தை படைச்சிருக்கிறாங்க முதல். ஏன்னா சைவ மரங்கள் தான் திருக்குறளை ஒரு வேதமாக 4 மரங்களிலே ஒன்றாக எடுத்து பேசக்கூடியது சைவ சமயத்தினுடைய திருமணங்கள் தான். ஆகையினால் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி திருவள்ளுவருக்கு காவியோடையும் உத்தராட்சமாதையும் போட்டாங்க. ஆனா அவர் அந்த உருவத்தில் தான் இருந்தாரா இல்லை இப்ப இருக்கிற உருவத்துல 3 போட்டிருந்தாரு, அதை மறைக்கிறதுக்காக மேல ஒரு வெள்ளத்துணி போட்டாங்க. அதெல்லாமே இது இவங்களுடைய எண்ணம், இவங்களுடைய கொள்கைப்படித்தான் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லணும். திருவள்ளுவர் இப்படித்தான் வெள்ளை உள்ள போட்டிருந்தாரு, தாடி வச்சிருந்தாரு, அது யாருக்கும் தெரியவே தெரியாது. ஏன்னா நம்மளுடைய தமிழருடைய பழக்கம் என்னன்னா, தன்னை எப்பொழுதும் முதன்மைப்படுத்திக் கொள்ளும் பழக்கம் இல்லை. அதனால்தான் நம்ம எதுவுமே தெரியாம இருக்கிற வரலாறு தெரியாம இருக்கிற காரணம் அவருக்கு உலகத்தை தான் முன்னிறுத்தி பேசினார்கள். எதுனாலும் உலகத்துக்காகத்தான், எதை செய்தாலும் உலகத்துக்காகத்தான். அதனால ஒரு நூலை தொடங்கும் பொழுது உலகு என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள். திருக்குறளிலே முதல் குறளை உலகுங்கிறது வருது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று பெரிய புராணம் தொடங்குது. உலகம் யாவையும் தாமுட பார்த்தல் என்று கம்பராமாயணம் தொடங்குது. உலகம் வளநேர் விதிவிதர் என்று திருமுருகாற்று படைத்தது. ஏன் நான் எழுதியிருக்கிற பிள்ளைத்தமிழும் கூட உலகு என தொடங்கி உலகு என முடித்திருக்கிறேன். ஆகையினால் உலகத்தை தான் முன்னிறுத்தினார்கள். அதனால் அவர்களுடைய உருவத்தை வெளிக்காட்டவில்லை, இனத்தை வெளிக்காட்டவில்லை. ஏன்னா இப்போ பாபுசி யாருன்னு கேட்ட உடனே பிள்ளைமார்கிட்ட கொண்டாடுறாங்க. சாதி கொண்டு போயிட்டு அந்த ஜாதி மட்டும்தான் ஏற்றுக்கும். அந்த ஜாதிக்காரத்தை பெருசு கொடுத்து மற்ற கண்டுக்க மாட்டாங்க. அதனால திருவள்ளுவர் எந்த தன்மை வெளிப்படுத்தாதன்னா நம்ம எல்லோரும் கொண்டாடி கொண்டு இருக்கிறது காரணம். அவர் அந்த நீத்தார் பெருமையின் இந்த உலகத்தை காக்கக்கூடியவர்கள் யார்? முதல் மழை. கடவுளுக்கு அடுத்தது மழை தான் இந்த உலகத்தை காப்பாற்றிட்டு இருக்குது. மழையிலேயே எதுவுமே இல்லை, அது அமிழ்த்தம். அந்த மழைக்கு அடுத்தது வான் சிறப்புல வச்சிடும். அதுக்கு அடுத்ததையுமே என்ன சொல்றாங்க, பெரியவங்களுடைய ஆசையும் அருளும் வேண்டும் என்பதற்காக நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தை 3ஆவதாக வைக்கிறார். அதான் நீத்தார் பெருமையில 2வது குறள் தான் துணை கூறின் துறந்தார் பெருமை துணை கூறின் இறந்தாரை எண்ணிக்கொண்டது. இதனுடைய பொருள் என்னவென்றால், உலகத்திலே இந்த துறவியாக மாறக்கூடியவர்கள் 2 பேர். நேரடியாக திருமணமே செய்யாமல் துறவியாக மாறக்கூடியவர்கள் அவங்க துறவிகள். அதெல்லாம் அதுக்கு எல்லாருனாலையும் முடியவே முடியாது.
ஆகையினால அவர்கள் தான் வறுமையானவர்கள். அவருக்கு அடுத்தபடியாக இல்லறத்திலே நான் சொன்னேனே அந்த மாதிரி இன்பமான வாழ்க்கை வாழ்ந்து இல்லறத்தை கடந்து இருக்கக்கூடிய இல்லறவாசி துறவி, இல்லறத்திலே இருக்கக்கூடிய துறவி. அதனால் 2 பேர்த்தையும் நீத்தார்னு சொல்லுவாங்க. அப்ப நீத்தார் 2 வகை, துறந்தார், இறந்தார். துறந்தார் என்றால் நேரடியாக துறவையாகிறது, இறந்தார் என்றால் இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து துறவையாக கூடியவர்கள். அந்த 2 இருக்குது. அதனால யார் பெரியவங்கன்னு திருவள்ளுவர் யோசிக்கிறார். நேரடியாக துறவியை பூண்டவரா இல்லறத்துல இருக்கிறவங்க பெரியவங்களா அப்படின்னு பார்க்கும்போது துறந்தார்களையும் இறந்தார்களையும் எண்ணி பார்க்கும் பொழுது இல்லறத்திலே வாழ்கின்றவர்களுடைய வாழ்க்கை தான் மிகச் சிறந்தது என்று உணர்த்தி இருக்கிறார். அதனால இந்த தொல்காப்பிய சூத்திரத்துக்கு இந்த குறள் ஒத்து வருதுன்னு சொன்னேன். அதனால்தான் அவருடைய மன கவர்ந்தவனாக இருந்தது. இது நான் சொன்னால் நான் ஒத்துக்கவே மாட்டேன். எப்படின்னு எனக்கு எப்படி அந்த நேரத்தில் அந்த எண்ணம் வந்து எனக்கு தெரியாது. அதனால திட்டமிட்டோ படிச்சோ இல்லை, அந்த நேரத்துக்கு அடிகள் கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, மன கவர்ந்தார். அதே சமயத்தில் நான் சொன்னேன், பாண்டிச்சேரியிலிருந்து பத்மநாபன் ஐயா அவரை கூப்பிட்டு இந்த சிறந்த தொகையில் இருந்ததன் பயனே என் தலைப்பு கொடுத்து 3ஆம் முறை பேச வச்சேன். அப்போ அவர் முடியாமல் இருக்கிறாரு, இங்கே படுத்துக்கிறாரு. முத்தமலத்திலிருந்து இங்கே கொண்டு ஸ்பீக்கர் அவர் கிட்ட வைக்கிறோம், கிட்ட வைக்கிறோம். அவர் படுத்தே கேட்கிறார். அவர் பேசுன பின்னால அவர் என்ன பண்ணாரு, சாமி சாமி நான் போய் பாருன்னு சொல்லப்போம், இங்கே பேசுன்னு ஒரு காணமே அப்படிங்கிறாரு. சாமி வெளியே நிற்கிறாரு, பொய் சொன்னேன், வெளியே நிற்கிறாருன்னு பொய் சொன்னேன். ஆனால் அவர் போயிட்டார். அப்போ வெளியே உடனே போயிருக்கிற கார் டிரைவர்கிட்ட ஃபோன் பண்ணி காரை திருப்பி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி காரை திருப்பி கொண்டு வந்து இவங்க கணவன் மனைவி பேரனாலோ கொண்டு போய் அடுத்ததாக முன்னாடி நான் நிறுத்தினேன். அவர்களை மிக மிக சிறந்த முறையில் பாராட்டினார். இப்படி வரலாறு உடையதுதான் தொல்காப்பியருடைய பேரவை. இந்த எங்களுடைய நோக்கம், அடிகளுடைய நோக்கம், பண்டிதர்கள் மட்டும் பயின்று வந்த தொல்காப்பியத்தை படிப்பு மட்டுப்பட்டவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக தொல்காப்பிய பேரவை வேலை செய்வோம். சும்மா நீங்க சாமாஜியம் உங்களுடைய மொழி திறமைய அறிவாற்றல் காட்டுற மாதிரி பேசிடக்கூடாது. ஒரு சாதாரண குடிமகனுக்கு கேட்குற மாதிரி புரிகிற மாதிரி நீங்க சொல்றத தொல்காப்பியத்துக்கு பேரவையுடைய கொள்கையா இருக்கும், கோட்பாடு இருக்கும் சொன்னார். ஆகையினால நாங்கள் எங்களால் ஈன்ற அளவு நாங்கள் தொல்காப்பியத்தைக்காக நாங்கள் செஞ்சுட்டுருக்கிறோம். முதல்ல 100 பேர், 150 பேர், 200 பேரெல்லாம் வந்தாங்க. கல்லூரி மாணாக்கர்கள் வந்தாங்க. அப்புறம் அது படிப்படியாக குறைஞ்சி போனது ஒன்று. 2வது தொல்காப்பியத்தை படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு கவியரங்கம், பட்டிமன்றம், கருத்தரங்கம் பேசுனா நம்மளுடைய திறமைகளை காட்டலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய மன்றங்கள் அப்போ உண்டாது. 2வது ஞாயிறு யாருமே இல்லைங்கனால முதல் ஞாயிறு நாங்கள் வச்சோம். மற்ற எல்லா ஞாயிற்கும் ஏதோ ஒரு அமர்வு இருக்குது. அதுக்கு பின்னாடி நிறைய அப்போ மதிய உணவு எல்லாம் இடையில வரைக்கும் நாங்கள் டீ கொடுத்துட்டுன்னு சொன்னால் நாங்கள் வந்து இதுக்கு எந்த வித முயற்சியுமே செய்யல. அது போட்டு வந்துடுச்சு பார்த்தீங்க. அந்த மாதிரி மதிய உணவு நாங்கள் தான் முதல்னு அமர்வுக்கு வரவங்களுக்கு உணவு அளிச்சிருந்துச்சு. ஏன்னா வீடு போய் சேரையில் மணி 2-3 ஆயிடும். சக்கரை வியாதிக்காரர்கள் இருக்கிறாங்க, பசியோடு இருக்கக்கூடாது. அப்படியே உணவு விடுதிக்கு போனால் ஒரு 150 ரூபாயாவது வேணும். அந்த செலவு வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மதிய உணவு அளிக்கிற திட்டத்தை கொண்டு வந்தோம். அதை பார்த்து இப்போ எல்லா அமர்வுகளும் மதிய உணவு விருந்து அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. அது நம்ம பாராட்டப்பட வேண்டிய ஒரு செயல்பாடு தான். ஏன்னா மதிய உணவு அளிப்பது விருந்து கொடுக்கணும். இப்போ எங்கே போனாலும் உணவு இருக்குது, கோயிலுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் உணவுக்கு பஞ்சம் இல்லை. இருந்தாலும் நம்ம நாட்டில் பஞ்சம் இருக்குது. உணவு இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் உணவு அளிக்கத்தான் போகலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கொள்கையில் ஏற்பட்டப்படுத்துதான். அதனால ஒவ்வொரு மாதமும் வெளிய ஊர்களில் இருந்து வெளி மாநிலங்கள் இருந்தாலும் தொல்காப்பியத்தில் அமெரிக்காவில் நியூஜெர்சியிலிருந்து வந்திருக்கிறாங்க, கனடாவிலிருந்து சொல்லாக்கியனிங்க வந்திருக்கிறாரு,
இப்படி பல்வேறு மாவட்டங்கள், மாநிலங்கள், வெளிநாடுகள் எல்லாம் வந்து நம்ம தொல்காப்பிய பேரவையில் பேசியிருக்கிறாங்க. உங்களுடைய பேச்சுக்கள் அத்தனையும், நீங்கள் பேசக்கூடிய பேச்சு, நான் பேசக்கூடிய பேச்சு, அந்த நிகழ்வுகள் படத்தோட ஒவ்வொரு மாதம் யூடியூப் நாங்கள் இது பண்ணுறோம். யூடியூப்லேயும் கூட விரும்பினா தான் பார்ப்பாங்க. ஆனால் தொல்காப்பியன்.org வெப்சைட் போனீங்கன்னா அது நல்லா நிறைய உலகம் முழுவதும் பார்க்கக்கூடியது. நீங்கள் நான் சிறப்பான முறையில் நீங்கள் அதை வெளிப்படுத்தணும். உங்களுடைய ஆற்றலையும் அதையும் பயன்படுத்தி பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். ஆகையினாலே இந்த தொல்காப்பியத்தை ஏன் முதன்மைப்படுத்த வேண்டும்? அதாவது உலகத்துல எந்த நூலுக்கு அழிவில்லாத நூல் அப்படின்னு தொல்காப்பியை சூத்திரம் எழுதியிருக்கிறார். முதல் நூல் என்பது எப்பவுமே அழிவு வராது. முதல் நூல் அது முதலாச்ச விதை முதல் சொல்றோம்ல, விதை போடுற போது அதையும் விதை முதல்னு சொல்றோம்ல, அந்த விதை எப்பொழுதும் மாறவே மாறாது. தொல்காப்பியம் தான் அப்படிங்கிறது நான் முடிவு பண்ணிக்கிறது. எல்லாரும் அகத்தியத்தை பேசுவாங்க. அகத்தியர் தான் முதல்ல தமிழ் மொழிக்கு சிறப்பு செஞ்சவர். அவருடைய 12 மாணாக்கர்களில் முதன்மை மாணாக்கர், தலைமாணாக்கர் தொல்காப்பியர் என்று கதைகளை எல்லாம் சொல்லுவார்கள். இந்த கதைகள் எல்லாம் ஆரியர்கள் வந்து நாங்கள் தான் புத்திசாலி என்பதை நிரூபிப்பதற்காக எல்லாருமே கதை வெட்டி விட்டுருவாங்க. அதை நாம் முழுமையாக நம்பிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் தொல்காப்பியர் என்பவர் முதலில் தோன்றிய மனிதன் என்பதை விட நான் தெய்வமாக நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் சொல்லிக்கிற சூத்திரம் தான், வினையை நீங்கி விலங்கேறிவன் முனைவன் கண்டது முதல் நூல். என்னன்னா நல்வினை தீவினை 2 வினைகளுக்கு சேராதவர். அவன் செய்கின்ற நூல் தான் முதல் நூல். அதை ஒட்டித்தான் படிநூல்கள் எல்லாம் வரும் அப்படின்னு. அப்போ நீங்க திருக்குறள் இருவரையும் சேர இறைவன் யாருன்னா நல்வினை தீவினை 2லும் ஒட்டாதவன் தான் இறைவன். அப்ப அந்த இறைவனால் உண்டாக்கப்பட்ட நூல் தான் தொல்காப்பியம். அதுக்கு நாம தொல்காப்பியம் பேர் வச்சுட்டு அவருதான் பேர் வச்சிருக்காரு. ஏன்னு கேட்டா அவர் பேர் வச்சுட்டு தொன்மையை காக்கக்கூடியது. இந்த முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று 3 சங்கங்கள் இருந்தது. முதல் சங்கம் கடவுளால் அழியப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் அழிந்தன. அதற்கு அடுத்தபடியாக இடைச்சங்கம் உண்டாகுது. அந்த இடைச்சங்கத்திலே தோன்றியவர் தான் தொல்காப்பியர். அவர் என்ன சொல்றாருன்னா, முன்னால இருக்கக்கூடிய முதல் சங்கத்தில் இருக்கக்கூடிய நூல்களுக்கு எல்லாம் படிச்சிருக்கிறாரு. ஐயோ நீ பாதுகாக்க வேண்டுமே என்பதற்காக தொல்காப்பியத்தை எழுதியிருக்கிறார். ஆகவே நாம தொல்காப்பியத்தை முதன்மைப்படுத்துறது எங்களுடைய நோக்கம். 2வது, நாங்கள் இந்த 3 விழாக்கள் கொண்டாடுவோம். தொல்காப்பியர் நாள், திருவள்ளுவர் நாள், தாய்மொழி நாள். இந்த 3 நாட்களையும் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தாய்மொழி நாள் அன்னைக்கு நாங்கள் பெரிய ஊர்வலம் நடத்திட்டு இருக்கின்றோம் அடிகளாருடைய சார்பில். அது இப்பொழுது உலக தமிழ் காப்பு இயக்கம் எடுத்து மிக பெருசா சுப்பிரமணிய ஐயா தலைமையில மிக பெருசா நடத்திட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் விதை முதலாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் தான் என்றால் நம் அடியார்கள் தான், அடியவர்கள் தான். அதே சமயத்துல நாம தொல்காப்பியத்தை படிப்பதற்காக எளிமைப்படுத்தின உலகிலேயே முதல் நூல் இது. அந்த உலகிலேயே இருக்கக்கூடிய முதல் நூலை நாம் பயன்படுத்த வேண்டும் அதனால் உலகிலேயே முதலாக கிட்டத்தட்ட 6,18,000 ரூபா போட்டு ஐம்பொன் சிலை 270 கிலோ எடையுள்ள அந்த சிலையை நாங்கள் வைத்திருக்கிறோம். உலகிலேயே நாங்கள் முதல் தொல்காப்பிய சிலை வச்சிருக்கோம். அது ஐம்பொன் சிலை கல்லில வச்சிருப்பாங்க, படத்துல வச்சிருப்பாங்க. அப்போ இது யாரு உருவத்தை பண்ணோம்னா இப்ப இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்துல, அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்துக்கு முன்னால எம்ஜிஆர் அவர்களால் ஒரு சிலை வடிக்கப்பட்டு கற்சிலை இருக்கிறது. அந்த வடிவத்தை பின்பற்றித்தான் நாங்கள் இந்த தொல்காப்பியருடைய படத்தை சிலையை நாங்கள் அமைச்சிருக்கிறோம். எல்லாரும் அதே வடிவத்தை அமைக்கக்கூடிய அப்போ ஒரு மனசோட
ஆளுக்கு ஒரு விதமாக சொல்லிக்கிட்டே இருந்தால் பதியாது. அதனால அந்த ஒன்றை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக யாருமே பிள்ளைத்தமிழ் எழுதவில்லை தொல்காப்பியர். ஏன் தொல்காப்பியருக்கு பிள்ளைத்தமிழ் எழுதவில்லை என்பதற்கு எங்கள் உமாவதி ஒரு காரணம் சொன்னார். அதாவது இறைவன் மீது, சிவன் மீது மட்டும் பிள்ளைத்தமிழ் யாரும் பாடக்கூடாது. எல்லாரும் பிள்ளைத்தமிழ் பாடல, யார் வேணாலும் பாடல, எத்தனை வேணாலும் பாடல, எந்த தெய்வத்தை பற்றியும் பாடல. ஆனால் சிவன் மீது பிள்ளைத்தமிழ் பாடக்கூடாது. ஏன்னா இறைவன் திரிபுரம் அறித்த விரிசலை கடவுள் அவர் அவர் மேல பிள்ளைத்தமிழ் பாடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குதுன்னு சொல்றது பெரியங்க. அதனால என்னமோ தொல்காப்பியத்துக்கு பிள்ளைத்தமிழ் யாருமே எழுதுனது இல்லை அப்படின்னு சொன்னாரு. நான் வழிபடக்கூடிய தெய்வமாக தொல்காப்பியரை நினைப்பதால் அவரை குழந்தையாக பாவித்து தொல்காப்பிய பிள்ளைத்தமிழ் என்பதை முதலிலே நான் வெளியிட்டேன். அதை எழுதும்போது அடிகளார் அவர்கள் இந்த நூலை இது உலகத்துக்கு முதன்மையான நூல், இது இங்க வெளியிடக்கூடாது, அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் சங்கத்துல இந்த தொல்காப்பிய பிள்ளைத்தமிழை வெளியிட்டிருக்கிறார். ஆகையினாலே தொல்காப்பியருடைய நான் தொல்காப்பியத்தை படிக்கிறதுக்கு எந்த உரையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொல்காப்பிய புத்தகத்துல மூலத்தை மட்டும் படிச்சீங்கன்னா போதும், உங்களுக்கு புரியாத மொழியில இல்லை. திருக்குறளுக்கு கூட உரை வேணும், தொல்காப்பியத்துக்கு உரையே வேண்டியதில்லை. ஆகையினால தொல்காப்பியத்தை படிக்கிறதுனால என்னன்னா, உலகத்துல அறம் பொருள் இன்பம் வீடு என்று 3 சொல்கிறார்கள். ஒரு நூல்னு சொன்னா இந்த நாளையும் சொல்லுவோம். ஒரு நூல் என்று சொன்னால் நாளையும் சொன்னாதான் அது ஒரு நூலாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் திருவள்ளுவர் அறத்தை மட்டும் பேச வந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அறத்தை மட்டும் பேசினால் நம்மளது நூலாகாது. அப்ப அறத்தை பற்றியும் பொருளை பற்றியும் இன்பத்தை பற்றியும் பேசியாக வேண்டும் என்பதற்காக இன்பத்துப்பாலையும் சேர்த்து எழுதி இருக்கிறார். அறத்தை பற்றி அறம் என்ற சொல்லுக்கு வேறொரு சொல் கிடையாது. யானைனா களிறு, பிடி, குஞ்சரம் அப்படின்னா நிறைய பேர்கள் இருக்கு. எல்லாருக்கும் 2-3 பேருக்கு 2-3 சொற்கள் இருக்கு. ஆனா அறம் என்ற சொல்லுக்கு எந்த சொல்லும் இல்லையா. அறம் என்பதற்கு அறம் என்ற ஒரே ஒரு சொல் தான் இருக்கிறது. அதனால அறம் செய்ய விரும்பு என்று அவை சொன்னதுக்கு காரணம் அறத்தை நாம் செய்ய வேண்டும், அற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அந்த அடிப்படையிலே திருவள்ளுவர் அறத்தை பாட வந்தவர். திருக்குறளுக்கு அறம் என்ற ஒரு பேரே இருக்குது. அறம் என்ற ஒரு பேரே இருக்கு. 42 வகையான பெயர்கள் இருக்கு திருக்குறளுக்கு, திருவள்ளுவருக்கும். அந்த அடிப்படையிலே திருவள்ளுவரை தொல்காப்பியர் 2 பேரையும் நம்மளுடைய தமிழர்களுடைய விழிகளாக நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் அனைவரும் தொல்காப்பியத்தை உங்களுக்கு தெரிந்தோ தெரியலையோ வீட்டில் ஒன்று வாங்கி வைங்க. இல்லைன்னா நான் வச்சிருக்கிற 120 ரூபா சின்ன புத்தகம் உரையோடு இருக்குது, அதை வாங்கியாவது நீங்கள் உங்கள் வீட்டில் வைக்கணும், நான் ஒன்று படித்து பார்க்கணும் அப்படிங்கிறத வேணும். அதாவது மாலை பொழுது ஒரு நாள்னா இயேசு கிறிஸ்தவர்கள் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வெள்ளிக்கிழமை இறக்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுகிறாரு. அப்போ நாம காலையா மாலையான்னு கணக்கு போடும்போது தவறு வரும். பைபிள்லேயே எழுதியிருக்கிறார். அந்த 3ஆம் நாள் எப்படின்னா அப்போ மாலை நேரத்தில் இருந்து தான் கணக்கு போடும். மாலை 6 மணிலேருந்து அடுத்த நாள் 6 மணி வரை இரவு அப்படி கணக்கு போட்டோம்னா அந்த 3 நாளுங்கிறது சரியான முறையில் வருது. ஆகையினாலே நாம தொல்காப்பியத்தை நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுடைய உணர்வுக்கு ஏற்ற மாதிரி எல்லா இடத்தையும் எடுத்து சொல்லுங்க. தொல்காப்பியர் பேரவைக்கு தொடர்ந்து மாதந்தோறும் முதல் ஞாயிறு வாருங்கள். இல்லாட்டி வர முடியலனால பதிவு போடுங்க. தொல்காப்பிய பேரவைங்கிற ஒரு குழு இருக்குது, அதை பதிவு போடுங்க. உங்களுடைய எண்ணம் கிடைக்கும், அப்படி போடுங்க. கிட்டத்தட்ட நான் 750 கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன் தொல்காப்பியத்தை பற்றி. தொல்காப்பியர் மருத்துவரார், இயற்கையில் அறிஞர், வேதியியல் அறிஞர், அவர் வேளாண் விஞ்ஞானி, வேளாண் அறிவியல், இப்படி என்று தாவரவியல், விலங்கியல், இப்படி நல்ல உலகத்தில் தாவரங்களுக்கு உயிர் உண்டு,
என்று கண்டுபிடித்தவர் ஜெகதீஷ் சந்திர போஸ் 18ஆம் நூற்றாண்டு. அவர் 18ஆம் நூற்றாண்டு. ஆனா அவருக்கு முன்னாலேயே 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த தொல்காப்பியர் தாவரங்களுக்கு உயிர் உண்டு, அவைகளுக்கு அவற்றுக்கு ஒரு அறிவு என்கின்ற தொடு உணர்ச்சி என்ற ஒரு அறிவு இருக்கிறது. நம் தொட்டாட்சி எல்லாம் அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துல போய் தொடுப்பா இருப்பாங்க. தாவரங்களுக்கு உயிர் உண்டு இருக்காது. அதுக்கு முன்னாலே சொன்னது மட்டும் இல்லாம அதனுடைய இளமை பெயர்கள், அந்த மரத்தினுடைய மரமனை என்ன புல்லுன்னு என்ன புறக்கால்னாவே புல்லெனப்படுமே. அதாவது மேல தோல் அதிகமா இருக்கிறது புல்லு, அகக்கால உள்ள சேகரிக்கிறது மரம். அதனுடைய காயோட பேர் என்ன? அது காயில் எத்தனை வகை இருக்குது? தேங்காய் எடுத்துக்கிறீங்க, முதல்ல எடுத்ததையுமே பாலைக்கு அடுத்தது சிறு குறும்புக்கு அடுத்தது அது மோத்தைக்கு அடுத்தது தேங்காய் ஆகுது, அப்புறம் நெற்றாகுது. இப்படி ஒரு தேங்காய்க்கே இவ்வளவு பருவங்களை வகுத்தவர் நாம். ஆண்களுக்கு 7 பருவங்களையும் பெண்களுக்கு 7 பருவங்களையும் வகுத்தவர்கள் நாம். அப்புறம் இன்னொன்று, இந்த திணை கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது. உயர் திணை அகிரணை. வேறு எந்த மொழியிலும் உலகத்துல எந்த மொழியிலையும் எந்த நாடுகளையும் உயர்திணை பெண் கிடையாது. திணை ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பல விடுபால் இல்லை. நீங்க ஆங்கிலத்தில் எடுத்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே சொல்லுதான் வருது. அதே மாதிரி இந்தியில எந்த மொழியில எடுத்துட்டாலும் நாம் அத்தனை 3000 ஆண்டுகளுக்கு ஒரு மொழியில் அறிஞராக இருந்தது. மொழியை இப்படிகள் இந்த காலத்து அறிவியல் அறிஞர்களால் வியக்கிறார்கள். இப்படி ஒரு எழுத்து உச்சரிக்கிறதுக்கு எந்தெந்த உறுப்புகள் வேலை செய்யுது, உள்ளுறுப்பு என்ன வேலை செய்யுது, வெளியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறது எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு விஞ்ஞானி, அது எல்லா துறைகளையும் தெரிஞ்சவர்கள் இருந்திருக்கிறார். மரபை காப்பாற்றணும். மரபு நிலை தெரியும் தெரிஞ்சுக்கிட்டார். நாம் மரபு நிலை தெரிந்து உணவுல உடையில எல்லாம் மாற்றமானதுனால இந்த விகார குணங்கள் குசிகளும் நிறைய வந்துட்டு இருக்குது. மரபு நிலை தெரிஞ்சது. ஆண் பெண் என்பது பெண் என்பவரை கேவலப்படுத்தக் கொள்கிறார். அதாவது தொல்காப்பியர் மட்டும்தான் முதல்ல பெண்ணியை முதன்மைப்படுத்தியவர். ஒரு தலைவன் கல்யாணத்துக்கு முன்னால காதல் வாழ்க்கை வாழும்போது தலைவன் தலைமைன்னு சொல்லுவார். அவங்க எல்லாருக்கும் போயிருந்தா கிழவனத்தில் தீப்பார். அப்புறம் ஒருவன் ஒரு கீட்டா. ஆனா அதுக்கு முன்னால காதல் வாழ்க்கையில் தலைவன் பேர் சொல்ல முடியாது, பேர் சொல்லக்கூடாது. அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அந்த அவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது, அந்த களவு வாழ்க்கை வாழும் பொழுது எப்படி வாழ்ந்தார்கள் என்று எல்லாம் சொல்வது. தலைமகன் ஒருவன் தான் சொல்றான், அவனுடைய தோழன் ஒருவன் சொல்வான். ஆண்மகன் ஆன தொல்காப்பியர் நற்றாய், செவிலித்தாய், தோழி, இப்படி நிறைய பெண்களை பற்றி பேசியிருக்கிறார். அப்போ பெண்மைக்கு முதலிடம் கொடுத்தவர் தொல்காப்பியர். ஆகவே நீங்கள் அனைவரும் தொல்காப்பியருடைய புகழை பாடுங்கள், தொல்காப்பியரை பற்றி பேசுங்கள். நீங்கள் இப்போ என்னுடைய பேச்சு கேட்டுங்க, போய் வெளியே கொஞ்சம் பேசுங்க. தொல்காப்பியம் என்னன்னு பாருங்க. அந்த தொல்காப்பியத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக நாம் எல்லாத்துக்கும் போய் சொல்லணும். நிறைய பேர் ஆய்ந்து கொண்டு வாருங்கள். அவங்க கொஞ்சம் பேர் வந்தால், நான் முதல்ல எடுத்தது தொல்காப்பிய வழிபாடு செய்கிறது 9:30 மணிக்கு. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் ஒரு மனக்குறைக்கு செய்யலிங்கிற மாதிரி இல்லை. அன்பு சிவா அவங்க ஒரு 2-3 பேர் வந்திருந்தாங்க. நான் போய் கூட்டு 9:30 மணிக்கு ஆரம்பி கொண்டு வந்திருக்காங்க. தொல்காப்பியருக்கு மாலை போட்டு அந்த தொல்காப்பிய போட்டியெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டோம். ஆகையினால் இன்னைக்கு விழா இங்கே இத்துடன் இது. நான் தொல்காப்பியமே தெய்வம், தொல்காப்பியத்துக்கு நான் தெய்வமாக எண்ணக்கூடியவன். ஏனென்றால் நான் இப்பொழுது மிக மிக பாதிக்கப்பட்ட நிலையில் யமன் வாயிலிருந்து எந்திரிச்சு வந்தவன் நான் கூட சொல்றேன். அந்த அளவுக்கு மிகவும் இது போயிருக்கிறார். எப்படின்னா, நான் வேலூர் போனால் வேலூர்ல வெயில் கொடுமை எனக்கு தாங்கவே முடியல. அன்று இரவே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நுரையீரல்
கல்லீரலுக்கு செல்லக்கூடிய ஒரு ரத்த குழாயை வெடித்து பொழுது, அதனால ரத்தம் பூரா வாய் வழியா வந்துச்சு. அதனால எனக்கு மயக்க நிலை வந்திருக்கு. எனக்கு 2 நாள் கழித்து கண்டுபிடிக்கிறேன். அந்த சமயத்தில் அடிகள் பெருமான் எனக்கு ஓ பாசிட்டிவ் அப்படின்னு ரத்தம் 7 பேருக்கு அனுப்பிச்சு வச்சார் மருத்துவமனைக்கு. எனக்கு அதுதான் அவர் மேலே இருக்கக்கூடியது. எனக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் அப்பப்போ செய்கிறார் அப்படிங்கிறது மட்டுமல்ல, அவர் பற்றி அவர் மேலே ஒரு பிள்ளைத்தமிழ் நான் பாடி இருக்கிறேன். அந்த அடிகளார் மேலே ஒரு பிள்ளைத்தமிழ் பாடிக்கிறேன். அது ஒரு நல்ல நாளிலே அது நல்லா வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இருந்துட்டு இருக்கிறேன். அது ஏன் அவர் மேலே பிள்ளைத்தமிழ் பாடுன்னா, நானும் எங்கள் குடும்பத்தோட ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வரோம். பொள்ளாச்சியிலேருந்து வந்துட்டு இருக்கிறேன், காரில் வந்துட்டு இருக்கிறேன். உமாபதிக்கிட்ட காரை ஓட்டிகிட்டு இருக்கிறாப்புல நான் முன்னால் உட்காந்துருக்கிறேன். சாமி எப்பவுமே கிட்டத்தட்ட 8:45 9 மணின்னா ஒருங்க போயிடுவார், தூங்க மாட்டார். ஆனால் தூங்கிடுவார். ஆனால் அந்த நேரத்தில் என்னுடைய விபத்து 9:45 ஏற்படுகிறது. அந்த 9:45 ஏற்படும் பொழுது அவர் நான் போலீஸ்கிட்ட பேசுறதா இல்லை அந்த பழைய கார் வந்து அடித்து 200 அடிக்கு அந்த பக்கம் தூக்கி எறிஞ்சிருச்சு. கார் எடுக்கவே இல்லை. நாங்கள் அங்கேயே விற்று போட்டோம். அப்படியே பழைய பொருட்காரங்க அந்த காரை விற்று போட்டோம். அப்படிங்கிற வரைக்கும் போய் தள்ளியும் கூட நிறுத்த முடியல. அப்படி இருக்கிற சமயத்தில் என்னை அலைபேசியில் அழைக்கிறாரு. மணி 10 மணிக்கு என்ன கூப்பிடுறாரு. எங்க இருக்கிறீங்க முதல் வார்த்தை அவருக்கு. அப்போ என்னுடைய குருநாதர் என் கூடவே இருந்துக்கிறார் ஒரு எண்ணம். அவர் உறங்கும் நிலையில் இருந்தாலும் கூட அவர் வந்து நல்லா என்னுடைய சிந்தனையிலேயே இருந்திருக்கிறார் ஒரு எண்ணம் வந்து. அன்னைக்கு 4வது நாளே நான் வந்து மடத்தில் சேர்த்து, சாமி நீங்கள் தான் எனக்கு தோண அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மடத்திலேயே வந்து உட்கார்ந்துருக்கேன். நீங்கள் தான் எனக்கு துணைக்கு சொல்லிட்டு பண்ணி எனக்கு அறையெல்லாம் கொடுத்தாரு. இன்டர்நெட்டு கம்ப்யூட்டர் எல்லாமே வச்சு கொடுத்தாரு. அப்படி இருக்கிற அப்படி என்னையோடைய வாழ்க்கையோட கூடவே இருக்கக்கூடிய இப்போ நான் மருத்துவமனையிலிருந்து வந்த உடனே என் வீட்டுக்கு வந்து எனக்கு ஆசை சொல்லி வாழ்க்கைக்கு தான் வந்தார். அது அப்படி என்னுடனே இருக்கக்கூடிய குரு, அது பெரிய சக்தி. நான் தெய்வம்னு சொல்வேன், குல தெய்வம் என்று சொல்லுவோம். இவர் எங்களுடைய குரு என்று நான் சொல்வேன். என்னுடைய குருநாதருடைய திருவடியை வணங்கி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.